வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது டீட்டெயில் எல்லாம் கிளியர் ஆகிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இப்படி இருக்கிற டயத்தில் நம்ம ஒரு மாதம் ஆகியும் விட்ரால் கொடுக்கலாமா, விட்ரால் கொடுத்து வைக்கலாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகளால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நிறைக்கிறதுக்கு நம்ம அந்த ஆப்ஷனை டச் பண்ணோம் அப்படின்னா முதல்ல ப்ரௌசர் கேட்கும். எந்த ப்ரௌசர் நம்ம கொடுத்தோம்னா போயிட்டு நம்ம யூசர் ஐடி போட்டதுக்கப்புறம் நம்ம நேம் அதுவாக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்க்குறது மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம போய் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது, கிளியராக தான் இருக்கும். நம்மளோட பேங்க் டீட்டெயிலாக இருக்கட்டும், எந்த ஒரு டீட்டெயிலுமே அதில் இருக்காது. இப்போது கேஒய்சியில் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாமே அப்ளை பண்ண வேண்டியது வரும். இதில் நம்ம உறுப்பினர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அப்டேட் பண்ணும்போதில், கேஒய்சி அப்டேட் பண்ணும்போதில் ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில் கண்டிப்பாக பார்த்து நிறைங்க. ஏன்னா நம்ம இந்த சின்ன சின்ன தப்புனால நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில்னால் தப்பாயிடுச்சுனாக்கா 300 ஃபைன் கட்டுறது மாதிரி வரும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணும்போதில், கேஒய்சி அப்டேட் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக நிறைங்க. அப்படியே ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைன் கட்டியே இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி நம்பர் கரெக்டாக பார்த்து நிறைங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம், எனக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க சார், இன்னும் நம்ம விட்ரால் கொடுக்கலாமா, இந்த வாரம் சனிக்கிழமை ஆகிடுச்சு, விட்ரால் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயும் எதுவும் இல்லை, அப்போ விட்ரால் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து வைங்கன்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் வருது, விட்ரால் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் வருது அப்படின்னா கொடுத்து வைங்க. ஏன்னா டிக்ளரேஷன் ஃபார்மில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம கேஒய்சி நிறைக்கும் போல் பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விட்ராலுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கேஒய்சி அப்டேட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்க விட்ராலே கொடுப்பாங்க. அதுக்குள்ளாட்டி நம்ம பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் விட்ரால் ஸ்டாப் பண்ணும்போதில் உறுப்பினர்கள்லாம் கொடுத்தவங்களுக்குலாம் அவங்களுக்கும் தான் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் கிளியர் ஆகிருக்கு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாம் ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க விட்ராலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.